அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நபி தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சில்சிலத்து ஸஹீஹாவில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஒரு கூட்டத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காண்டி விருந்தாளிகளாக அவர்களுடைய வீட்டில் வந்து தங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விதத்தில் கண்ணியப்படுத்த முடியுமோ எல்லா விதத்திலும் கண்ணியப்படுத்தி சிறந்த முறையில் விருந்தோம்பல் செய்கிறாங்க. இந்த நிலையில் தொழுகுறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்வதற்கு தண்ணீரை வர வைக்கிறாங்க. தண்ணீரை வர வைத்து அதை ஊற்றி ஒலு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்த பஹ்ரைன் நாட்டிலிருந்து வந்த அந்த மக்கள் வேகமாக விழுந்தடித்துண்டு ஓடி வந்து ரசூல்லா ஒலு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தண்ணீர் கீழே விழும் அல்லவா, உறுப்புகள்ட பட்டு அந்த தண்ணீர் கீழே விழும் அல்லவா, அந்த தண்ணீரை ஒரு குறிப்பினர் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் தன்னுடைய முகங்களில் தண்ணீரை தடவி கொள்ள ஆரம்பிக்கிறார். ஒரு சில நபர்கள் கைகால்டையும் நெஞ்சு பகுதிகள்டையும் அந்த தண்ணீரை ஊற்றி தடவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த செயலை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறீங்க, உங்களை இவ்வாறு செய்ய தூண்டியது எது என்று ஒரு ஆச்சரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, உங்கள் மீது உண்டான அந்த பிரியந்தான் இவ்வாறு எங்களை செய்ய தூண்டியது. இவ்வாறெல்லாம் செஞ்சால் அல்லாஹும் அல்லாஹுனுடைய தூதரும் எங்களை பிரியம் கொள்வார்கள் அல்லவா, அதற்காக வேண்டித்தான் நாங்கள் இவ்வாறு செய்கிறோம் என சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை ஆதரிக்கலை, ஆமோதிக்கவும் இல்லை. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹும் அல்லாஹுனுடைய தூதரும் உண்மையிலே உங்களை பிரியங்கொள்ள வேண்டும் என்ற பிரியம் உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சொன்ன சொல்ல உண்மையாளர்களாக இருங்க. சொல்லக்கூடிய அந்த சொல் உண்மையானதாக இருக்கட்டும். அப்பொழுதும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் பிரியம் கொள்வார்கள். அடுத்து, உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தா அதில் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்க. அதை அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருங்க. அப்பொழுதும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் உங்களை நிச்சயமாக நேசிப்பார்கள். மூன்றாவதாக, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள், எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அவ்வாறு நடந்து கொண்டால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் உங்களை பிரியம் கொள்வார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையோ உங்களுடைய அண்டை வீட்டார்கள்ட்டையோ நீங்கள் தவறாக நடந்து கொள்வது எப்படிப்பட்டது தெரியுமா, ஒரு பனிக்கட்டியே இருக்குது, அந்த இடத்துல சூரிய ஒளி பட்டால் எவ்வாறு அந்த பனிக்கட்டி உருகி விடுகிறதோ அதுபோல தான் உங்களுடைய அண்டை வீட்டார்கள்ட்ட நீங்கள் தவறாக நடந்து கொள்வது உங்களுடைய நன்மைகளை உருக செய்துவிடும் என்ற உபதேசத்தை நபி அவர்கள் செய்தார்கள்.